அன்பிற்குரிய மாணவர்களே, இன்று நம்ம ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்லை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த தெர்மல் பவர் பிளான்ட் அங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹீட்டு தேவை. அதுக்காக நம்ம நிலக்கரி இதெல்லாம் நம்ம எரித்து அதிலிருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வாட்டரை கொதிக்க வைக்கிறோம். அந்த வாட்டர் கொதித்து வரக்கூடிய அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணி டர்பைனை சுற்ற வச்சு நம்ம கரண்ட் எடுக்கிறோம். பட் இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நிறைய ஏர் பொல்யூஷன் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்லை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபியூவல் செல் அப்படின்னா என்னென்னா, ஒரு கேல்வனிக் செல்லில் கன்வெர்ட் கம்பர்சன் எனர்ஜி, அதாவது வெப்ப ஆற்றல், அதை நம்ம நேரடியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றிடுறோம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபியூவல் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த படத்தை நல்லா பாருங்கள். ஸோ இந்த படத்தில் நமக்கு ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கேஸை உள்ளே அனுப்புகிறோம், இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கேஸை உள்ளே அனுப்புகிறோம். உள்ளே 2 ராடை நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டுமே என்ன ராடு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃபைட் ராடு தான். ஸோ இதுவும் கிராஃபைட், இதுவும் கிராஃபைட். பட் ஆனால் இந்த கிராஃபைட் பார்த்திங்கன்னா பிளாட்டினம் கோட்டட், பிடி, பிளாட்டினம் கோட்டட் கிராஃபைட். ஏன் இங்கே மட்டும் நம்ம பிளாட்டினம் இது மேலே கோட் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னா, ஏன்னா வெறும் கிராஃபைட்டை விட பிளாட்டினம் கோட்டட் கிராஃபைட் ஹைட்ரஜனை நல்லாவே அப்சார்ப் பண்ணும். அதனால் அதை நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வழியாக நம்ம ஹைட்ரஜன் கேஸை உள்ளே அனுப்புகிறோம். அப்படி அனுப்புகிற பொழுது அதே சமயத்தில் ஆக்சிஜன் கேஸையும் உள்ளே அனுப்பணும் அப்படின்னா இது ரெண்டுமே நமக்கு ரியாக்ட் ஆகி நமக்கு வாட்டரை தான் கொடுக்கும், ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த வாட்டர்னால் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லை. இதை நம்ம ட்ரிங்கிங் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த படத்தினுடைய விளக்கத்தை பாருங்கள். எலக்ட்ரோட்ஸ் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கிராஃபைட் அண்டு பிளாட்டினம் கோட்டட் கிராஃபைட். அதே மாதிரி இந்த ஃபியூவல் செல்லில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிடென்ட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்தர் ஆக்சிஜனாக இருக்கலாம், ஓசோனாக இருக்கலாம், அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடாக இருக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரோலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா வாட்டர் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கிது. இதுதான் ஃபியூவல் செல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு கெமிக்கலாக ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனோடு அப்படின்னா அந்த பக்கத்தில் நெகட்டிவ்னு போட்டு வச்சுருக்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆனோடில் எப்போதுமே ஆக்சிடேஷன் தான் நடக்கும். அப்போ நம்மளுக்கு வாட்டரை பிரிச்சிங்க அப்படின்னா H+ அண்ட் OH- அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா H+ தான் இருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆனோடில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா H+ ப்ளஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபியூவல் செல்லில் KOH இருக்குது, ஆல்கலைன் மீடியம். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய OH- இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்த வழியாக நம்ம அனுப்புகிறது ஹைட்ரஜன் கேஸ், அதனால் H2 தான் எழுதணும். அப்போ H2 ப்ளஸ் OH-, இந்த இடத்துல 2OH- போட்டுக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா H2, இந்த OH- 2 எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை வெளியே அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2OH இருக்கும். அப்போ H2 இங்கே 2 ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 2H2O அப்படின்னு எழுதலாம். ஸோ அடுத்து கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்தோடு வழியாக நம்ம என்ன அனுப்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் கேஸை தான் உள்ளே அனுப்புகிறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் ப்ளஸ் உள்ளே நம்மளுக்கு ஏற்கனவே வாட்டர் இருக்குது ஃபியூவல் செல்லுக்குள்ளே. அப்போது H2O ப்ளஸ் இங்கே நமக்கு கேத்தோடு அப்படின்னாலே ரிடக்ஷன் தான் நடக்கணும், அதனால் 2 எலக்ட்ரான் எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆக்சிடேஷனில் 2 எலக்ட்ரான் வருது. ஸோ அதை தான் நம்ம உள்ளே எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 2 எழுதிக்கிடுவோம். அப்போது ஒரு ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கே H2O இருக்குது. அப்போ H2O நமக்கு எப்படி எழுதலாம், HOHன்னு பிரிச்சுக்கிடுவோம். அப்போ இதை எழுதுகிற போது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2OH அப்படின்னு எழுதி பக்கத்தில் மைனஸ் சார்ஜ் போட்டுருங்க. ஏன்னா இது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. இப்போ நமக்கு ஓவரால் ரியாக்ஷன் என்ன, டோட்டல் ரியாக்ஷன். ஸோ இந்த 2 ரியாக்ஷனையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு H2O இருக்குது, இங்கே 2 H2O இருக்குது. அப்போ ஒன்று ஆட் பண்ணி கேன்சல் பண்ணிடுங்க.
இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்குது, இதுலேயும் 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இப்போ இதை கூட்டினீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது H2 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 2OH மைனஸ், இங்கேயும் 2OH மைனஸ். அப்போ H2 ப்ளஸ் ஆஃப் O2 it gives H2O. ஸோ ரொம்ப சிம்பிள். அப்போ நமக்கு ஃபியூவல் செல்லில் வந்து கிடைக்கிற ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர். அதே நேரத்தில் நமக்கு எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன், என்விரான்மெண்ட் ஃப்ரீ நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப உகந்தது. இந்த வாட்டரை நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப்லலாம் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூவல் செல்.